தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுவரை கண்டிராத ஒரு அரசியல் சூழல் இப்போ நிலவு வந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் நிச்சயமாக வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது தாவேகா எம்எல்ஏ அனைவரும் பார்த்தீங்கன்னா கூண்டோடு ராஜினாமா செய்ய போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணிக்கு விஜய் வைக்கக்கூடிய செக் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் நாம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அதிரடியான மாற்றங்களுக்கு பிறகு இந்த அரசியல் களத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது மக்கள் மனதில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இப்போ இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தல் நடந்து புரிந்த பிறகு விஜய் அவர்கள் 108 இடங்களை பிடித்திருந்தாலும் இந்த அரசியல் களத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க நிறைய சூழல் நிறைய சவால் நிலவி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்ய போகிறார், இதனால அரசியல் களத்தில் அடுத்தடுத்த மாற்றங்கள் என்னவாக நடக்க போகுது அப்படிங்கிறது மக்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 108 இடங்களை பிடித்து தனிபெரும் கட்சியாக உருவெடுத்து இருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் பார்த்தீங்கன்னா 118 இருக்கிறது. ஸோ இந்த இடங்களை அவங்க பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பரம எதிரிகளான திமுக மற்றும் அதிமுக கைகோர்த்து ஆட்சி அமைக்க போவதாக வெளியாகும் தகவல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இதனால மக்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவிலும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு இருப்பதாகவே நம்ம சொல்லலாம். அதாவது மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைத்து ஒரு விஷயத்தை செய்தாங்க. ஆனால் இந்த மாற்றம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விதத்தில் வேறொரு பலனை கொண்டு வரும்போது நிச்சயமாக மக்கள் அதிர்ச்சி அடைந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதனால 108 தாவேகா எம்எல்ஏ அனைவரும் அதிரடி முடிவாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முயற்சியை தடுக்க தாவேகா ஒரு அதிரடி திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுது. கட்சியின் 108 எம்எல்ஏக்களும் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய ஆலோசித்து வருவதாக தகவல் கசிந்து இருக்குங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா தாவேகா மத்தியில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் இந்த ராஜினாமா முடிவு, தாவேகாவுடைய வியூகம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்தால் திமுக அல்லது அதிமுகவுக்கு பதிலாக தாவேகாவை மக்கள் தனிபெரும் கட்சியாக தேர்ந்தெடுத்து இருப்பதாகவே சொல்லலாம். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பழைய கட்சிகள் இணைவது மக்களின் விருப்பத்திற்கு எதிரானது என்பது தாவேகாவின் வாதமாகவே இருக்குங்க. 108 எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் ராஜினாமா செய்தால் தமிழக சட்டசபையில் ஒரு பெரிய அரசியல் அமைப்பு நெருக்கடி நிச்சயமாக ஏற்படும். இது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலை நோக்கி மாநிலத்தை தள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்கட்சியுடைய மாற்றங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் மக்கள் மத்தியில் இந்த கட்சிகளுடைய செல்வாக்கு குறையும் என்பதை கண்டிப்பாக சொல்லப்படுது. தாங்களே உண்மையான மாற்றாக இருப்போம் என்பதை நிரூபிக்க தாவேகா முயற்சி செய்து வருவதாக சொல்றாங்க. ஆளுநருடைய நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் சட்டமன்ற விதிகளின்படி எந்த கட்சி அல்லது கூட்டணிக்கு தேவையான பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பதை முறை என்று தெரிவித்து இருக்கிறார். திமுக அதிமுக இணைந்து வரும் பெரும்பான்மையை நிரூபித்தால் ஆளுநர் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. ஸோ இதனால எதிர்பார்க்காத திருப்பு முனை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 1979 எம்ஜிஆர் காலத்தில் திமுக அதிமுக இணைப்பு முயற்சிகள் நடைபெற்றதாக சொல்லப்படுது. ஆனால் அவை வெற்றி பெறவில்லை. தற்போது பல தசாப்தங்களுக்கு பிறகு தாவேகாவின் வருகையால் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி இந்த இரு கட்சிகளையுமே பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்துள்ளது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவே நம்ம பார்க்கலாம். அதாவது இரு பெருங்கட்சிகளும் எதிரெதிராக இருந்த சூழலில் இருந்து இப்போ ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் தீர்ப்பு இதனால என்னவா இருக்கும், திமுக அதிமுக கூட்டணி அமையுமா அமையாதா, தாவேகாவின் ராஜினாமா முடிவால் தமிழகம் மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்திக்குமா,
இந்த அனைத்து கேள்விகளும் மக்கள் மனதில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக இன்னும் சில நாட்களில் நமக்கு விடை கிடைக்க போகுது அப்படின்னே நாம தெரிவிக்கலாம். இது எப்படியோ தமிழக அரசியல் ஒரு மிக முக்கியமான வரலாற்று மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத உறுதியாகவே நாம தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டின் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. திமுக அதிமுக கூட்டணி அமைகிறது என்று பேச்சுவார்த்தைகள் அடிபடுகிறது. இதற்கான மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தாவக எம்எல்ஏ அனைவரும் பாத்தீங்கன்னா கூண்டோடு ராஜினாமா செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? தாவேகாவின் முடிவு இப்படி என்றால் சட்டமன்றம் சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின் பார்த்தீங்கன்னா 356 படி கலைக்கப்படும் தேர்தல் 1 வருடம் கழித்து மீண்டும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து தாவேகா சொல்வது என்னவென்றால் அனைத்து எம்எல்ஏவும் ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்று வரும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை, யாரும் நம்ப வேண்டாம் என்று அவர்கள் வகையில தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில இது உண்மையாக இருக்குமா இல்ல பொய்யாக இருக்குமா என்ற கேள்வி அனைவருடைய மத்தியில இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு புறம் தாவேகா ராஜினாமா செய்வதாக அறிவித்து இருக்காங்க, இன்னொரு புறம் நாங்க எந்த முடிவையுமே எடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்னதான் நடக்குது, இந்த அரசியல் களத்துல அடுத்த கட்ட முடிவாக என்ன இருக்க போகுது அப்படின்றது மக்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஸோ இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எதிர்த்து இந்த அரசியல் களத்துல இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு போட்டியில ஜெயித்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில மீண்டும் அவர்களுக்கு நிறைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த சவால்கள், இந்த நெருக்கடிகள், சட்டமன்ற தேர்தலில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அனைத்துமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எப்படி சமாளித்து மீண்டும் அந்த முதலமைச்சர் சீட்டில் அமர போகிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஜெயித்த பிறகு இன்னும் முதலமைச்சர் சீட்டில் அமராத இந்த இக்கட்டான சூழ்நிலையில கண்டிப்பா முதலமைச்சர் சீட்டில் யார் அமர போகிறார் என்ற கேள்வி மக்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2026 நடந்த சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த ஒரு தேர்தலாகவும் சூட்டை கிளப்பிய ஒரு தேர்தலாகவும் பரபரப்பான ஒரு தேர்தலாகவும் நிச்சயமாக இருந்திருக்கு. ஸோ இந்த தேர்தல் முடிவுல மக்கள் எதிர்பார்த்தபடியே தாவேகா தலைவர் அவர்கள் 108 இடங்களை பிடித்து முன்னிலையில வந்திருந்தாலும் இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்களால் அடுத்த கட்ட முடிவாக எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அரசியல் களத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே அடுத்து வரக்கூடிய அரசியல் வீடியோவை நீங்க உடனுக்குடன் அப்டேட்டா தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.